ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கலர் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு சூப்பரான பீட்ரூட் துவையல் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் 2 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அப்புறம் காரத்துக்கு 6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்த்துக்கணும், ஏன்னா பீட்ரூட் கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும், அதனால் மிளகாய் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக சின்ன கோழி சைஸ் அளவு புளி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கணும். அதை கிளிப்பிங் நான் அதில் ஆட் பண்ணலை, கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டிங்கன்னா சூப்பரான பீட்ரூட் துவையல் ரெடி. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்றுக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ ரெசிபிஸ் போட்டிருக்கேன். செக் பண்ணலைன்னா டைட்டிலுக்கு கீழே லிங்க் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.